வணக்கம். என்னோட பேர் வந்து பொன் அழகேந்திர ராஜா. நான் வந்து மணப்பாறை பக்கத்துல மலையப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கதான் வந்து முதல் தலித் குழு வந்து நாங்க வந்து உருவாக்குறோம். எங்களோட குழுவோட நோக்கம் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்து பயணிக்கிறவங்க, முக்கியமா வந்து இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை கலை வடிவத்துல அடுத்த ஜெனரேஷனுக்கும் சமூகத்துக்கும் பரப்புறதுல நாங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது தவிர ஏதோ உணவகம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, தாத்தா பாட்டி. ஆக்சுவலா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ஆனா அதை வந்து செஞ்சுக்கிட்டே சொல்றவங்களா இருக்கணுங்கிறதுல நாங்க ரொம்ப முனைப்பா இருக்கோம். அதனால நாங்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் செய்யறவங்க எல்லாருமே அந்த செயல்பாட்டை நாங்க ஈடுபட்டு இருக்கோம். அதுல இருந்து விளைஞ்சு வர பொருளை வந்து வேல்யூவேட் பண்றதுக்கான ப்ராசஸ் நாங்க பண்றோம். அதை நேரடியா வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்க நடத்துறோம், தாத்தா பாட்டி சிறுதானிய உணவு கடை. அங்கதான் வந்து நாங்க எங்க தோட்டத்துல என்ன விளைய வைக்கிறோமோ அதை வந்து மார்க்கெட் பண்றதுக்கான வேலையை எங்க இருக்குங்க அது? இது மணப்பாறையிலே இருக்கு. மணப்பாறையில பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. நீங்க கூகுள்ல போயிட்டு தாத்தா பாட்டி சிறுதானிய உணவு அடிச்சுனாலே மேப் காமிக்கும். ஓகே, நீங்க வரலாம். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. எங்களோட கான்டாக்ட் நம்பர் 84 89 65 65 14. வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். மேலும் வந்து எங்களை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தளிர் அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா சேனல் இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அதை போய் நீங்க பாத்துக்கலாம். இது மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு உங்கள் பகுதியில பயிற்சிகள் இல்ல இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல் இல்ல இது மாதிரி எப்படி ஒரு பிளானை வந்து திட்டமிட்டு எப்படி வந்து ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறதுக்கான அனைத்து வழிகாட்டுதலையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்றோமோ அதை அப்படியே நாங்க சொல்றோம். உங்க பகுதிக்கு அது பொருந்துச்சுன்னா நீங்களும் அதை செய்யலாம். நிறைய இளைஞர்களுக்கு நம்மளால வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இப்ப எவ்வளவு பேர் இருக்கீங்க இப்ப உங்க குழுல? எங்க குழுல 21 பேர் இருக்கோம் நாங்க. ஓ, ஓகே. நாங்க எல்லாருமே வந்து வேற வேற துறையில வேற வேலையும் பார்த்துக்கிட்டே தான் நாங்க இந்த வேலையை செய்யறோம். ஓகே, ஓகே. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இதுல இருக்கிறாங்க. இப்ப அடுத்ததா வந்து இளம் கலைஞர்களை உருவாக்குறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான தேர்வுலாம் வந்து நடக்க போகுது. அதையும் வந்து நம்ம எடுத்துட்டு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணுங்கிறது. உங்க குழுவுல வேற யாராவது கருத்து சொல்றாங்களா? உங்க பேரு சொல்லிட்டீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேர் சொல்லிருங்க. பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ரஞ்சித் குமார், நாதகனம்பட்டி வந்திருக்கேன். ஓகே, ரஞ்சித் குமார். நாதகனம்பட்டி எங்க ஊரு. கலைக்குழு. கருத்து சொல்றதா சொல்லுங்க. இளவட்டக்கல் பயங்கரமா தூக்கி அசத்தினாரு. என் பேரு ஜீவா. ஜீவா, நான் மெக்கானிக்கல் வேலை பாக்குறேன். காலேஜ் படிக்கிறேன். பிஎஸ்சி பிசிக்ஸ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். கலைக்குள்ளையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம இப்ப பயோடைனமிக்ல ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அதானே அசால்ட்டா அந்த இளவட்டக்கல்ல தூக்கிட்டாரு. ஏதோ ஈக்குவல் MC ஸ்கொயர்னு ஏதோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், நியூட்டனோட லாலாம் யூஸ் பண்ணி. ஓகே, ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் கதிர்வேலு. நான் ஒரு கிராமத்துல இருந்து வரேன், ஐந்தெட்டிப்பட்டி என்னோட கிராமம். என்னுடைய கல்லூரி பருவத்தில இருந்து எனக்கு வந்து விவசாயத்து மேல ரொம்ப ஈர்ப்பு. அந்த விவசாயம் வந்து நம்மளோட போயிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காம நம்மளால ஒரு விதையா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமா வந்து இந்த தளிர் கலைக்குழு கிடைச்சு. தளிர் கலைக்குழு கிடைச்சதை வந்து நான் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இந்த கலைக்குழுனால எனக்கு நிறைய ட்ரைனிங் ஏற்பட்டுச்சு. ஒரு இளம் விவசாயம் வந்து எப்படி உருவாக்கம் மட்டும் இல்லாம ஒரு பெரிய விவசாயிட்ட என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும், கேள்விகள் கேட்ட என்ன பதில் கிடைக்கும், அந்த பதில் கிடைச்சா அந்த பதில வந்து நம்ம வயல்வெளியில போய் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மூலதனமா இந்த தளிர் கலைக்குழு எனக்கு வந்து பாடமா எடுத்துட்டு இருக்கு. நான் ஒரு விவசாயின்னு சொல்ல விரும்பல, விவசாயிக்கு நான் அடிக்கலா தான் நான் இருக்கேன். இன்னும் நிறைய பேரு எங்க கலைக்குழு சேரணும், சேர்ந்து விவசாயிகளை உருவெடுக்கணும். ஒரு தனிப்பட்ட நோக்கமும் சரி, ஒரு நல்ல உணவு வந்து மண்ணில இருந்து எடுத்து நம்ம மண்டைக்குள்ள போய் ஒரு நல்ல செயலை செய்ய சொல்லுதோ அதுதான் நல்ல உணவுக்கான ஒரு அடிப்படையா நான் கருதுறேன். நன்றி. நன்றி, நன்றிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் வந்து முத்துப்பாண்டி. நான் மட்டக்குறிச்சின்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். எனக்கு இந்த குழுவில் நான் இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, கலை மீது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருந்துச்சு. நான் அதன் மூலமா தான் இந்த குழுவில் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கலையும் எப்படி நமக்கு ஒரு கண்ணோ அதே மாதிரி விவசாயம் ஒரு கண்ணுன்னு இங்க இருந்து நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஒரு நல்ல வாழ்வியலுக்கு விவசாயமும் கலையும் எந்த அளவுல பயிற்சி தரும், நான் வாழ்வை எப்படி அமைச்சுக்க முடியும்னு நான் இங்க இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன்.
நான் இப்போதைக்கு இதை பத்தி பெருசா பேசுறேன், ஏன்னா நானே இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் முழுசா கத்துக்கிட்டு ஒரு நாள் மாத்தி உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் ஸ்னேகா. நான் ஆலத்தூர் குருமப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து வரேன். நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் மாடர்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். டான்ஸ் ஸ்டுடியோல டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கலை, அதாவது நம்மளோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு இந்த டீம்ல ஜாயின் பண்ணி அதை கத்துக்கிட்டு இப்போ அதை பண்ணும்போது நான் நார்மலா ஸ்டுடியோல டான்ஸ் ஆனதுக்கும் இது ஆடுறதுக்கும் எனக்கு உண்மையுமே ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. இப்பதான் அதாவது தமிழ் கலாச்சாரத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்குது. ஸோ விவசாயம் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் விவசாய குடும்பத்துல இருந்து தான் வரேன், ஆனா எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. இவங்க ஸ்டார்டிங்ல நான் அந்த குழுல இணைஞ்சப்போ எனக்கு அது பெருசா அது மேல ஈடுபாடு கிடையாது. பட் நான் அந்த குழுல இணைஞ்சு இப்போ ஒரு வருஷம் வரப்போகுது. நான் அப்போ இருந்ததுக்கு இப்போ நான் டோட்டலாவே மாறிட்டேன். அந்த கலையிலையும் சரி விவசாயத்திலையும் சரி என்னை முழுமையா ஈடுபடுத்தி இப்போ நான் வயல்வெளியிலே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மேலும் மேலும் என்னோட இந்த விவசாயம் பண்றதை பத்தி என்னோட பேரண்ட்ஸ் அவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தலைக்குழு. Very, very correctly said, Snega. So, as a BA English student, how you are managing time between these agriculture activities as well as this Kalai Nigalchi? Yes. How this dancing activity? How you are managing your time? டைமிங்லாம் இருக்கு இல்ல சார், இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். இதுக்கு நாங்க டைம் டேபிள் எல்லாம் போட கிடையாது. அது மாதிரி எங்க டீம்ல யாரும் எங்களை வற்புறுத்தவும் கிடையாது. ஈடுபாடு இருந்தா தாராளமா நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு எப்போ ஈடுபாடு இருக்கோ, உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஸோ கலைக்குழு எங்களோட வலைப்பட்டியில ஃபார்ம் இருக்கு, இதுக்கான விவசாய ஃபார்ம். அது எப்பவுமே 3 நேரமுமே அங்க ஆக்டிவ்ல தான் இருக்கும். எப்போ எங்களுக்கு தோணுதோ அப்போ போய் நாங்க தேவையான விஷயத்த நாங்க கத்துக்கிட்டு தான் இருக்கோம். Okay, though we are having very good skill, okay, but it is not reaching to that outside world. Yeah. So are you going to teach that skills to this your group as well? Yeah, sure sir. இப்போ நாங்க இந்த கலை, அதாவது பாரம்பரிய நடனங்கள் கத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நாங்க சும்மா போய் ஏதாவது கிராமங்கள் ஆடியோ இல்ல நிகழ்ச்சிகள் ஆடியோ நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. எங்களுக்கு கீழே நாங்க ஒரு ஆடிஷன் ஒண்ணு ரெடி பண்ணிருக்கோம். அதாவது இதுக்கப்புறம் வர இளம் குழந்தைகளுக்கு அந்த தமிழ் கலாச்சார நடனங்கள் கத்து கொடுத்து அந்த பாரம்பரிய கலைகளை அப்படியே இன்னும் அதாவது மாறாம அதை முறைப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல நாங்க எங்க குரூப்ல எல்லாருமே இப்போ அதுக்கான ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லா பக்கத்துமே போய் நாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கான பிராக்டிஸ் பிளஸ் எங்க கலைக்குழுல இருந்து அவங்களுக்கு சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ண போறோம். கண்டிப்பா தமிழ்லயும் பண்ணுங்க, ஆங்கிலத்திலயும் பண்ணுங்க, அப்பதான் நிறைய ரீச் ஆகும். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் நிவேந்திரன், மணியூர் சேர்ந்து வர்றேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஸ்டூடியோ தேடி பார்த்தப்ப ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த டீம்ல ஜாயின் பண்ணும்போது எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ இந்த டீம்ல ஜாயின் பண்ணி நான் நிறைய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூங்க. அஜித் சல. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் அஜித் குமார். நான் பொன்னப்பட்டி பஞ்சாயத்து பகுதியில் உள்ள காவல்காரன்பட்டி மேட்டுப்பட்டியிலிருந்து வரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கலைக்குழு மூலமா எப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பாட்டுல ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணனை கான்டாக்ட் பண்ணி அவரோட போய் சேர்ந்தேன். கலை மட்டும்தான் இவங்க பண்றாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க அக்ரியும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுலயும் போய் அண்ணனோட சேர்ந்து பண்ணல எனக்கு அதுலயும் கொஞ்சம் ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. சரிட்டு நாங்களும் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இதை பண்ண ஆரம்பிச்சோம். பண்ணி இப்போ ஒரு 100 இளைஞர்கள் ஃபார்மர்ஸ் உருவாக்குற திட்டத்தை அண்ணா அறிமுகப்படுத்தணும். பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் எங்க டீம்ல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னமும் நாங்க வளரணும்னு சொல்லி அனைவருக்கும் என் பேர் பிரகாஷ். நான் மணிகுச்சி கிராமத்துல வரேன். இந்த கலைக்குழுக்கு முதல்ல ஜாயின் பண்றப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அண்ணா தான் சொன்னாங்க, நம்ம வீடியோ எடுக்கிறது மட்டும் நமக்கு யூஸ் இல்லை, நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்கணும், அதுக்காக இந்த கலை இருக்கணும், நம்மளோட இயற்கை விவசாயத்தை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த கலைக்குழு ஒயில், கும்மி, கோல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இப்போ மக்களுக்கு இயற்கை அந்த கலை மூலமா இயற்கை விவசாயத்தை கொண்டு போய் சேர்ந்துருக்கோம். நமக்கு பிடிச்ச வேலைங்கிறதோட இந்த வேலையை பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு.
இந்த பாட்டு பாடி பயங்கரமா கலக்கினாரு, பாடிக்கிட்டே ஆடினாரு. இளைய தளபதி விஜய் பிடிக்காது, சரி தலை அவரே தான். வணக்கம். எனது பெயர் பாண்டித்துறை. நான் படித்தது தொழில்நுட்பவியல், டிப்ளமா அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். அதை முடிச்சுட்டு ஒரு ஓராண்டு சென்னையில் ஹுண்டாய் நிறுவனத்தில் பணிபுரிச்சேன். அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு ஆண்டு பணிபுரிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன இதுலேயே வந்து எனக்கு இயந்திர வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு அந்த ஓராண்டு காலம். அதை தவிர்த்து அப்படியே கிராமப்புறத்துக்கு நம்ம ஊர்களுக்கு ஊரில் நான் மிஸ் பண்ணது அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா நான் அதிகமாக 10வது படிக்கிற வரைக்கும் என் வீட்டில் சோறு அரிசி அப்படி சோறுங்கிறதே கிடையாது. கம்பங்கூழ், கேப்பக்கூழ், சோளக்கூழ் இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அப்போதைக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு, ஏன்னா இதாக போட்டு நம்மளை சாவடிக்கிறாங்க. ஆனால் நாள் பட்டதுக்கு அப்புறம் அது முடிச்சுட்டு நான் நகர்ப்புறத்துக்கு போயிட்டு திரும்ப கிராமத்துக்கு திரும்பும்போது அது தோணுச்சு ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சு. சாப்பாட்டுலையும் சரி, வாழ்விலையும் சரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துச்சு. இந்த எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இந்த குழுக்கு வந்து இவனும் இங்கிருந்து இன்ட்ராக்ட் இருக்கும். அப்படி இல்லை, நான் அந்த குழு எப்படின்னா நானாக தான் தெரிஞ்சிருந்தேன். எனக்கு ஒரு ஐயோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அப்படிங்கிறப்போ என் ஊர்ல வந்து ஒரு 2017 கரெக்டா 2017 காலகட்டத்துல என் ஊர்ல ஒரு தப்பு வச்சுக்கிட்டு ஒரு தவளை வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாரு அண்ணனும் இன்னும் 2 பேரும். நான் பார்த்தோன்னே எப்பா நான் இதைத்தானப்பா தேடிட்டே இருந்தேன், ஏன் முன்னாடி வந்திருக்கீங்க, ஏன் ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2017 அப்படி நினைச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. என் மக்களுக்கு நான் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டணும், ஏதாவது எனக்கு சின்ன வயசுல இலவசமா கிடைச்சது இன்னைக்கு மருத்துவ ரீதியா உடல் ரீதியாக நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அது வந்து வெறும் சாப்பாடு மட்டும் இல்லாமல் சாப்பாடு சார்ந்து வரக்கூடிய உடல் மேம்பாடு எல்லாமே இப்போ வரக்கூடிய சிறார்களுக்கு விளையாட்டுல இருந்து கல்வி முக்கியத்துவம் குறித்து, தற்சார்பு வாழ்க்கை குறித்து இன்னும் நிறைய விடயங்கள் நோக்கி பயணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. வெறுமன ஆசை மட்டும் இல்லாமல் அது சார்ந்து எங்களுடைய திறன்கள் எல்லாம் வளர்த்திட்டு வரோம். குறிப்பா விளையாட்டு சம்பந்தமா அடுத்த கட்டமா எதிர்காலமா எங்க தாட்டின் மூலமா நகர்றதுக்கான அந்த விளையாட்டு பயிற்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு சான்று பெற்று இருக்கோம். நாங்க கலைத்துறை சம்பந்தமா ஒரு சில சர்டிபிகேட் எல்லாமே கொடுக்கறதுக்காக நாங்க முதல்ல அந்த கலைகளை கத்துக்கிட்டோம். ப்ராப்பர் எங்களுக்கு கரகம் வச்சு சர்டிபிகேட் முடிச்சு வச்சிருக்கோம். நாங்க எதிர்காலத்துல கரகம் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், சிலம்பம் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், நாடகம் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் எங்களை தயார்படுத்தி ஆவணப்படுத்தி நாங்க வச்சுக்கிட்டோம். முதல்ல இப்போ எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. எல்லா வகையிலுமே வழிகாட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஏன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தா நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஒரு பெரிய பேராசை. அதுக்காக பயணிச்சுட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. நன்றி. உங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர். என்னுடைய கைபேசி எண் பார்த்தீங்கன்னா 9566929831. ஓகே, தளிர் அமைப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி.